டெல்லியில் சிஜேபியின் போராட்டமானது இப்பொழுது அரசியல் களமாக மாறியிருக்கிறது. ஆம் நண்பர்களே, இந்த சிஜேபி ஆனது அதனுடைய போராட்டம் கடந்த ஒரு மாத காலமாக டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்து வருகிறது. இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி நேரடியாக ஆதரவு கொடுத்தது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கிவிட்டால் அது காங்கிரஸுக்கு பலத்த அடி கொடுக்கும். ஸோ சிஜேபியின் வளர்ச்சி காங்கிரஸுக்கு ஒரு எரிச்சலை கொடுத்தது. அவர்களை ஒரு மாதிரியாக தான் பார்த்து வந்தார்கள். அதனால தான் அவங்க ஜந்தர் மந்தரிலேயோ அல்லது மற்ற இடத்துலையோ சிஜேபிக்கு ஆதரவாக இதுவரைக்கும் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கலந்து கொண்டது கிடையாது. ஆனால் இப்பொழுது சோனம் வாங்கே என்ற ஒரு நபர் உள்ளே வருகிறார். அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். 20 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்த பிறகு அந்த போராட்டம் பலப்படுகிறது. அபிஜித் கேங்னு ஒரு இளைஞனுக்கு அந்த சோனம் வாங்கே பக்கபலமாக இருந்ததனால் அது பலப்பட்டது. கடைசியில் அவர் கைது செய்யப்பட்டு மருத்துவமனை கொண்டு போகிறார். 20ஆம் தேதி பேரணின்னு சொன்னாங்க. அந்த பேரணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணபலமும் கிடையாது, எந்த ஒரு அரசியல் பேக்ரவுண்டும் கிடையாது, எங்கேயும் உள்கட்டமைப்பு கிடையாது. அந்த இளைஞர்களுக்கு ஒன்லி சோசியல் மீடியா அண்டு ரீல்ஸ் இது மூலமாக பரப்பி அத்தனை ஜனங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹரியானா அண்டு பஞ்சாப் பார்டர்லாம் அன்னைக்கு மூடிட்டாங்க 20ஆம் தேதி. அது மூடாமல் இருந்ததுன்னா ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்திருப்பாங்க. அதனால தான் போலீஸ் முன்னெச்சரிக்கையாக இந்த விஷயங்களை மிகவும் உஷாரா பண்ணியிருந்ததுனால இந்த பேரணி இந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. இதுவே இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசு பொருளாயிடுச்சு. ஒரு காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையில் கூட இதை செய்ய முடியாதுங்க. ஆனால் அந்த இளைஞர்கள் சாதித்து காட்டினார்கள். எப்படி ஒரே நாளில் சாதிச்சாங்களா? இல்லை, 20 நாளாக இந்த போராட்டத்தில் இல்லை பட்டினியும் பசியுமா. நாட் ஓன்லி சோனம் வாங், அகில இந்திய மாணவர் அமைப்பு சேர்ந்த ஒரு 6 மாணவர்களும் அதுபோல் அங்கு வர்ற அனைவர்களும் சைடில் போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்து காங்கிரஸுக்கு கண்டிப்பாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தது. நேற்று மீடியா ஃபுல்லாக இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகா, இவங்க வளர்ந்துட்டாங்க, இனி காங்கிரஸ் நாட்டில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைமை வரவும் இன்னைக்கு அதிரடி திருப்பமாக காங்கிரஸ் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி பிரதமர் வீட்டு முன்னாடி போய் தர்ணா பண்ணதே கிடையாதுங்க. வேற வழி இல்லாமல் அவங்கள உந்து சக்தி போல இந்த விஷயங்கள் தள்ளி கொண்டு பிரதமர் வீட்டு மடியின்றி உட்கார வைத்து விட்டது. பாருங்கள், மாணவர்கள் எழுச்சி. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தாரோ இல்லையோ, ராகுல் காந்திங்கிற அந்த காங்கிரஸ் அமைப்பை தள்ளி கொண்டு பிரதமர் வீட்டின் மடி இப்பொழுது உட்கார வைத்துள்ளது. அங்கே நம்மளுடைய ஆளுங்கட்சி பிஜேபி சேர்ந்த மினிஸ்டர் ஒருத்தர் ராகுல் காந்தியுடைய சமரச பேச்சு நடத்துகிறார். வேண்டாம் வேண்டாம், இதுக்கு எதுக்காக சொல்யூஷன் பண்ணுன்னு சொல்லி ஏதோ சமரசம் நடத்துகிறார். அதே மந்திரி நேராக ஜந்தர் மந்திர் போயிட்டா பிரச்சனை முடிஞ்சது. ஆனால் இவங்க கூட சமரசம் பேசுகிறார். ஒருவேளை ராகுல் காந்தி கைதாகலாம் அல்லது ஏதோ ஒரு சமரசம் வரலாம். ராகுல் காந்தி மூலமாக அது கிடைத்தது என்று அவர்கள் கொண்டு வர பார்க்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஒரு போராட்டம் வலுப்பெற வேண்டும் அல்லது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்தால் ரொம்ப எளிதாக நடக்கும். ஒருவேளை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா இதுபோல் எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து நடந்தா அதுவும் நல்ல விஷயம்தான். இதுல யாருக்கு பேர் கிடைக்குது என்னங்கிறத நாம அடுத்த இவங்க மூவை பற்றி தான் நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை சிஜேபி சோனம் வாங்கே இவர்கள் ஒரு அணியா வளர்ந்து வருவது நாட்டுக்கு நல்லது தான். ஏன்னா புதிய சக்திகள் உள்ள வருவது ஏற்கனவே ஆளும் வர்க்கத்தை ஆட்டி படைத்தது போல எதிர்கட்சியில் வரிசையில் இருக்கிற காங்கிரஸையும் ஆட்டி படைக்கும்.